ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மாரீஸ்வரி. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய வீடியோ தான். ஸோ இன்றைக்கி நிறைய பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸால் சிரமப்படுறாங்க, பிசிஓடி பிரச்சனைனால சிரமப்படுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து கருத்தரிக்காமல் போகுது. ஸோ இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனால் தான் கருத்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஐயுவி, ஐஎஃப்எஃப் இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பேட்ஸ் தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் வெளியில் கிடைக்கக்கூடிய எல்லா பேட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கு, கெமிக்கல் அதிகமாக இருக்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம கர்ப்பப்பையை பாதித்து குழந்தைன்மை பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு 2 டெமோஸ் தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பாட்டி, அம்மா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணது பியூர் காட்டன் துணி தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே கொடுக்கறது கிடையாது. எல்லாருமே 8 குழந்தைங்க, 10 குழந்தைங்கன்னு வீட்டிலே இயற்கையான முறையில் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி கரு சலிக்கணும்னா கூட இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் தான் சலிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்கு உண்டான, பெண்களுக்கு விழிப்புணர்வுக்கு உண்டான வீடியோ தான். ஸோ விழிச்சுக்கோங்க. உங்களுடைய அடுத்த தலைமுறையினர் நீங்கள் தான் உருவாக்கணுமே தவிர ஹாஸ்பிட்டலில் பணம் கொடுத்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட வீட்டு பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.